நான் 10 வயசாக இருக்கும்போது ஒரு படம் பார்த்தேன். கலைஞருடைய வசனத்தில் பராசக்தின்ற ஒரு படம். ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன், அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், அந்த வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். அப்படி அப்பா இன்னும் பாருங்கள் டப்புன்னு வந்துடுது. அந்த படம் என்னை ரொம்ப பாதிச்சு. தமிழ்நாட்டில் ஒரு நடிகனை அண்ணன் அண்ணேன்னு கூப்பிட்றாங்க என் பிள்ளைய. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே என்னை அப்பா அப்பான்னு பழகிட்டாங்க. ஒரு பிள்ளையால் உலகமெல்லாம் பிள்ளைங்க எந்த அப்பனுக்கு சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நல்ல விஷயங்கள் எவ்வளோ அதிகமாக பேசுகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த நெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும் சார். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? 40 வருஷம் இருந்துட்டேன்ப்பா. இவ்வளவு நெகட்டிவ் விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கேன். கிரிட்டிசைஸ் பண்ணுறவனுக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்கார். ஏதோ ஒருத்தன் இந்த மூஞ்சியை பார்க்க முடியுமான்னு ஒருத்தன் சொல்லிட்டான். இந்த மூஞ்சியை நீ பார்த்தாண்டா ஆகணும்னு திரும்பி திரும்பி படம் எடுத்தல. ஸோ அந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எதாவது சொல்லணும்னா என் வாழ்க்கையில் நான் கீழே விழுந்தது, எந்திரிச்சு வேகமாக ஓடினது, ஃபெயிலியர் ஆனது, சக்ஸஸ் ஆனது, ஏன் அதை யூடியூப் மூலமாக சொல்லக்கூடாது? ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து நான், பாரதிராஜா, இளையராஜா இதெல்லாம் ஒரே பீரியடில் வந்து ஒன்றா சோத்து கஷ்டப்பட்டு, ஒருவேளை சோட்டு கூட 3 பேர் கஷ்டப்பட்டுருக்கோம். தடைகளை பார்த்து நீ மோதி மலையை தாக்கு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? எப்பவும் போல ஹாப்பியா? ரொம்ப நன்றி சார் இந்த நேர்காணலுக்கு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாட்கள் இவ்வளோ சாதனைகளை பார்த்த ஒருத்தர் இப்போது எங்களுக்கு காம்படிட்டாக யூடியூப்லேயும் வராரு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியம். யாருக்கும் நான் காம்படிஷன் இல்லை சார். யாருக்காவது நான் காம்படிஷன் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு தான். உங்களுக்கு நீங்களே? எனக்கு நானே. யாருக்கும் நான் காம்படிஷன் இல்லை. அது யூடியூபுக்கு எதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 40 ஆண்டு காலம் சினிமா மூலமாக 44 வருஷம் 44 வருஷம் ஓகே, சினிமா மூலமாக தமிழர்கள்ட்ட பேசிட்டேன் இல்லையா? சில காலம் அவங்களோட நேருக்கு நேரம் பேசலாமே. அது வந்து இன்றைக்கி டெக்னாலஜி நமக்கு கொடுத்துருக்குறது ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? சினிமாக்குள்ளே நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். ஸோ அந்த விஷயங்களையே நேருக்கு நேரம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு. ஏன்னா நான் வந்து சினிமாவில் வந்தது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி அவ்வளோ ஈஸியாக உள்ள வரல. என் வாழ்க்கையே அது ஒரு ஆக்சுவலாக மேடு பள்ளம் நிறைஞ்சது. ஓகே. ரொம்ப சந்தோஷம், கண்ணீர் இதெல்லாம் கலந்தது என்னுடைய வாழ்க்கை. ரொம்ப ஈஸியாக வந்துடல. வந்துட்ட பிறகும் நிறையா ஸ்ட்ரகிள், போராட்டங்கள், அப்படி போராடி ஜெயிச்ச ஒரு வாழ்க்கை. அதை வந்து நான் ஒரு திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சேன். முதல்ல ஒரு பயோபிக் மாதிரி. பயோபிக் மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டேன். பட் இதில் என்னென்ன பயோபிக் பண்ணும்போது நம்மளே வந்து சின்ன பையனாக நடிக்க முடியாது. முதல் முறையாக நான் 10 வயசாக இருக்கும்போது ஒரு படம் பார்த்தேன். கலைஞருடைய வசனத்தில் பராசக்தின்ற ஒரு படம். அந்த படம் என்னை ரொம்ப பாதிச்சு. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன், தெரியாமல் தான் படம் பார்ப்பேன். ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போகும். உடனே அடி தான், சாதாரண அடின்னா அப்படியே அந்த காலத்து வாத்தியாரம்மாலாம் எப்படி அடிப்பாங்கன்னு தெரியும். அடிக்கிறது ஒரு வேளை சோறு போட மாட்டாங்க, இல்லை கொஞ்சம் நேரம் வெளியே நிற்கணும், இல்லைன்னா முட்டி போட்டு மாதா ஸ்டாச்சுக்கு முன்னாடி முட்டி போட்டு மணிக்கணக்காக இருக்கணும். முட்டி போட்டு அப்படி உட்காந்துடக்கூடாது, முன்னாடி விழுகும். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. அப்படி இருந்தும் இந்த பராசக்தி படத்தை முதல் முறையாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்துட்டு வந்து அடி வாங்கினேன். இனிமேல் போகக்கூடாது அப்படின்னா 3ஆவது நாள் திருப்பி போயிட்டேன். கோவம் வந்து சூடு வச்சாங்க இந்த இடத்துல. அந்த காயம் ஆறுறதுக்கு முன்னாடியே திருப்பி 4ஆவது நாள் அந்த படம் எனக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுச்சு சார். எனக்குள்ளே மட்டும் நான் சொல்ல முடியாது, அன்றைய இளைஞர்களுக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. வசனங்கள், நடிப்பு, டெலிவரி எல்லாமே. அவருடைய வசனங்கள் சார், அவருடைய அந்த ஜனங்களுக்கு தமிழர்களுக்கு சொன்ன கருத்துக்கள் இருக்குது பாருங்கள். சினிமாவை ஒரு வேல்யூபிளான ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன விஷயங்கள் அது அப்படியே நம்ம மைண்டில் அப்படி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த படம் பார்த்திங்கன்னா தான் தெரியும். பல விஷயங்கள், அரசியல், சமூகம், மதம், மதவாதிகள், சமூக நீதி அத்தனையும் சாடியிருப்பார் சார்.
மனிதன்னா இப்படித்தாண்டா வாழணும் அப்படின்னு. அதாவது அதுவும் அந்த கடைசி கோர்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி நினச்சிட்டு தான் வந்தேன், ஆனால் நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சது. சொல்லுவார்ல, ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன், அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், அந்த வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், இன்று இந்த சட்டத்தை நீக்குவோர் செய்தார்களா, செய்ய விட்டார்களா, அப்படி அப்பா இன்னும் பாருங்க டப்புன்னு வந்துடுது. ஸோ அந்த பாதிப்பு இருந்ததுனால என்ன பண்ணேன், அந்த 2 வருஷம் அப்படியே படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பழகி போச்சுல்ல, போனால் சூடு தானே போடுவாங்க, அதுக்கு மேலே என்ன கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி தொளிச்சு விட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் உதவாக்கிறேன் அவ்வளோதான், என்னமோ பண்ணு என்னமோ பண்ணு அப்படின்ட்டு போவேன். அப்போவும் அடி வாங்குவேன். ஆனால் இந்த படம் அதற்கு பிறகு அண்ணா எழுதிய சில படங்கள், அறிஞர் அண்ணா எழுதிய சில படங்கள், இதெல்லாம் வந்து ஒரு எழுத்தாளன் ஆகணும், முதல்ல சினிமாவுக்கு இல்லை, ஒரு எழுத்தாளன் ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தினதே அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தான். அப்படி அந்த 12 வயசுலேருந்தே அந்த ஒரு சமூக பார்வை, ஏதாவது நம்ம பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம பிறந்த மண்ணுக்கு, நம் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து வி ஷுட் பி யூஸ்ஃபுல், இதை அவங்க சொல்லிட்டாங்க. அதை நான் சினிமாவுக்கு வரும்போது அப்படியே வந்துருச்சு. சினிமாக்குள்ளே நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ அதான் சொன்னேன்ல, இப்படி வந்த வாழ்க்கையை உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு, அதாவது உடனே அப்படி போயிடணும்னு நினைக்கிறீங்க. ஒன்று, சின்ன ஃபெயிலியர் வந்தால் கூட தாங்க முடியல, அப்பா அம்மா ஏண்டா இப்படி குறைஞ்சி மார்க் வாங்கியிருக்கிறேன்னு திட்டினா தாங்க முடியல. சரி, எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் வாத்தியாருங்கள்லாம், அப்படி இதெல்லாம் தோல்வின்றதே, எத்தனை தோல்வி உனக்கு வருதோ அத்தனை படிக்கட்டுன்னு நினச்சிட்டு ஏறிட்டினா உனக்கு அது தோல்வியாக தெரியாது. ஏன்னா ஒரு தோல்விக்கும் ஒரு படிக்கட்டாக ஏறிட்டேன். அப்போ நீ 10 படிக்கட்டில் நிற்கும்போது அது தோல்வியாக தெரியாது, வெற்றி ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது வெற்றி ஆகிடும். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு நிற்க வச்சு சொன்னோன்னா அட போயான்ட்டு போயிடுவீங்க இல்லையா. இதை நம்ம படங்கள்லாம் அப்படி அரசு புரசெல்லாம் சொன்னால் தானே பார்க்குறீங்க இல்லையா. அப்பா அட்வைஸ் பண்ணாவே வேறு வேலை இல்லையான்னு போயிடுறீங்க இல்லையா. இருந்தாலும் கேட்குறீங்களோ இல்லையோ, ஒரு சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்துட்டேன், நான் அனுபவப்பட்டேன், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நடிகனுக்கு அப்பாவாக இருக்கிறேன். ஸோ நான் சொன்னால் ஏதோ கேட்பீங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், தமிழ்நாட்டில் ஒரு நடிகனை அண்ணேன்னு கூப்பிட்றாங்க என் பிள்ளைய. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சுன்னா, அது அப்படியே என்னை அப்பான்னு பழகிட்டானுங்க. நிச்சயமா எங்கே போனாலும் சார்னு கூப்பிட்றதில்ல, அப்பான்னு. அதுவும் இந்த இந்த பக்கம் தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து இந்த பாசத்தை புழிஞ்சிருவாங்க தெரியுமா. இந்த பக்கமாவது பாசத்தை மனசில் வச்சுட்டு இருப்பாங்க, ஒரு கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருக்கும். இந்த கோயம்புத்தூர் அப்படிலாம். இங்கேயெல்லாம் அப்பா வாங்கப்பா எங்கள் வீட்டு சாப்பிட கையை பிடிச்சி இழுப்பாங்க. நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது, அவன் அப்பான்னு கூப்பிட்றான். அப்படி ஒரு பாசமான, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையால் உலகமெல்லாம் பிள்ளைங்க எந்த அப்பனும் கிடைக்கும். எங்கே சினிமா ஃபீல்டில் எடுத்துங்க, ஒரு நடிகனுடைய அப்பாவை அந்த ரசிகர்கள் அப்பான்னு யாரையாவது கூப்பிட்ருக்காங்களா? இல்லை, சார் தான் மேக்ஸிமம் பார்த்தோம். எனக்கு மட்டும் அந்த பாக்கியம் எப்படி கிடச்சிது, பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எதாவது சொல்லணும், நான் ஏன் அதை யூடியூப் மூலமாக சொல்லக்கூடாது, சும்மா நான் அட்வைஸாக சொல்ல போகிறது. என் வாழ்க்கையில் நான் கீழே விழுந்தது, எந்திரிச்சு வேகமாக ஓடினது, ஃபெயிலியர் ஆனது, சக்ஸஸ் ஆனது, தமிழே சரியாக தெரியாது, ஹிந்தி படம், தெலுங்கு, கன்னடம், இத்தனை படங்களில் சூப்பர் ஹிட் படங்களை சூப்பர் ஸ்டார்களோடு பண்ணது, அந்தந்த சூப்பர் ஸ்டார்களோட படம் பண்ணது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் என்ன அந்த அளவுக்கு அறிவாளியா, அந்த அளவுக்கு படித்தவனா? பியூசி, அதுவும் ஒரு வருஷம்தான், பாதி மீதி அடுத்த வருஷம் ஓடியாந்துட்டேன் சென்னைக்கு. ஸோ அவ்வளோதான் என் நாலேஜ். பட் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன், எப்படி வந்தேன் நான்? கடின உழைப்பு ஒரு முக்கியமான காரணம். அது மட்டுமா, அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண விஷயம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ஒரு தெலுங்கு படம் வருது, சிரஞ்சீவியோட நடிக்கணும்ட்டு. எனக்கு தெலுங்கு தெரியாது, மாட்டேன்னு சொல்லையே. எப்படி போனேன்,
அது எப்படி சக்ஸஸ் ஆச்சு? ஒரு மொழி தெரியாத ஒரு இடத்துல போகிறோம். இதெல்லாம் வந்து எப்படி அது இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? அதே உங்களுக்கெல்லாம் சொல்லணும். அதுக்கு தான் சுற்றி வளைச்சி இவ்வளோ பெரிய கதை சொல்லி டிஜிட்டல் மீடியா உள்ள வரீங்க. டிஜிட்டல் மீடியாவுக்குள்ளே வரனே தவிர அதை வச்சு சம்பாதிக்கணும். கடவுளை நீ நல்லா வச்சுருக்கிறார் தம்பி. ஹாப்பியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், படுத்த 5 நிமிஷத்தில் தூங்கிடுறேன். இது என்ன இவ்வளோ தானே வேணும்? ரொம்ப லக்கி சார். வயசு 80. இதோ உங்கள் வயசு என்ன? 25. 25ஓடு உட்காந்து சமமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஏதோ படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல போட்டியான்னு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களோடு நான் போட்டி போட்டு படம் எடுக்கலை. ஏன்னா அந்த டெக்னாலஜிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அது தெரியுமா? ரொம்ப பேர் தெரியும்னு சும்மா பவலாம் காட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியாது அதெல்லாம். ஆனால் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு வில் பவர் இருக்குது. நான் ஜெயிப்பேன். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த விமர்சனங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நம்ம மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் விமர்சனங்கள் வரும், இன்னொன்று வந்து நெகட்டிவ் வரும். அதுவும் சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நல்ல விஷயங்கள் எவ்வளோ அதிகமாக பேசுகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த நெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும் சார். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? 40 வருஷம் இருந்துட்டேன்ப்பா இந்த ஃபீல்டில். இவ்வளவு நெகட்டிவ் விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கணும். எவ்வளவு விமர்சனங்களை நான் கடந்து வந்திருக்கணும் இல்லையா? கரெக்ட். இப்போ போய் நெகட்டிவிட்டியை நான் பார்க்கணுன்னா நான் எதையுமே நெகட்டிவிட்டியாக நினைக்கிறது இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல, அது காரணமே எதையுமே நான் நெகட்டிவாக நினைக்கிறது இல்லை. எதையுமே. இந்த அனுபவங்கள் உங்களை எப்படி பக்குவப்படுத்துச்சா சார்? இல்லை நீங்கள் முன்னாடி இருந்தே உங்கள் கேரக்டரு அந்த மாதிரி தான்? இல்லை, அது என் வாழ்க்கையில் நான் பட்ட அடிகள் இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன்ல, ஒரு தடவை சூடு வாங்குறேன், வலிக்குது. 2வது தடவை சூடு வாங்கினேன், அதை விட கொஞ்சம் தான் வலிக்குது. 3வது தடவை போடுங்க சூடு, நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன், போடுங்க அப்படின்னு நிற்கிறோம்ல. அப்போ என்ன, அங்கேயே அந்த 10 வயசு 12 வயசுலேயே நம்ம வந்து பக்கம் ஆகிட்டோன்னு சொல்ல வரேன். சினிமாவுக்கு போனால் சூடு தானே போடுவீங்க, பட் சினிமாவுக்கு போவேன், நான் சூடு வாங்கிக்கிறேன். அதை போல் எதிர்ப்புகள் வரட்டும், நான் செய்வேன். எதிர்ப்புகள் வந்தால் தானே என்ன சொல்கிறது, அந்த எதிர்ப்புகள் தான் நமக்குள்ளே ஒரு ஃபயரை உண்டாக்குறது. எதிர்வினையாற்றி மேலே. ஆமாம், அவன் எதிர்வினையாக்கி ஒன்றால் ஜெயிக்க முடியாது நம்மளால் சொல்லட்டேன்னு. ஜெயிக்காமல் நம்ம இருக்க முடியாது. நம்மளை அவன் இது பண்ணுறான் இல்லையா, அவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கிரிட்டிசைஸ் பண்ணுறவனுக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்கார். ஏதோ ஒருத்தன் இந்த மூஞ்சியை பார்க்க முடியுமான்னு ஒருத்தன் சொல்லிட்டான். இந்த மூஞ்சியை நீ பார்த்தாண்டா ஆகணும்னு திரும்பி படம் எடுத்தல. இந்த மூஞ்சியை காசு கொடுத்து பார்க்க வேண்டுமான்னு ஒருத்தன் கேட்டான். இந்த மூஞ்சியை நீ பார்த்தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துக்கு ஒரு வீடை விற்கிறேன். அப்படியே விற்று 3வது படத்தில் பார்க்க வச்சுட்டேனா, ரசிகன்ற படத்தில் சில்வர் ஜூப்ளி ஓடுதா படம், பார்க்க வச்சுட்டேனா, இந்த குதிரை மேலே பணம் கட்டலான்னு எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுதான் அந்த ஒரு விமர்சனம் தான் இன்று விஜய் இந்த உச்சத்தில். அதுக்கான முயற்சிகளும் வந்து ரொம்ப அந்த உழைப்பும் அதிகம் அதில் இருக்குல்ல. அதான் சார், முதல்ல அந்த ஃபயர் உள்ளுக்குள்ளே வந்துச்சுனாவே அதை அப்படியே என்னென்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும், அதுக்கு என்ன கீழே இறங்கி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி கொண்டாடணும் அவனை அப்படின்றது வந்துடும்ல. இந்த லோக்கலாக சொல்லணும்னா, டே இப்படியா சொல்லிட்டீங்க பாடுறா அப்படின்னு வந்துடும்ல. நான் யாருன்னு நிரூபிக்கிற நேரம் இது அப்படின்னு வந்துடும்ல. அதை அப்போ எதிர்வினைகள் வந்தால் தானே நம்மளுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் ஒரு எதிர்வினை இல்லைன்னா உயர முடியாது சார். அப்படியே இப்படியே ஆகிடும், ஃப்ளாட் ஆகிடும். ஒரு இடத்துக்கு போனோம்னா ஃப்ளாட் ஆகிடும். அங்கே எங்கேயாவது போகும்போது ஒருத்தர் நம்மளை கிண்டி விடும்போது தான் அப்படி போகும். அதுதான் ரியல் லைஃப். இப்படி என் வாழ்க்கையில் நடந்தது. அதை நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் பேசக்கூடிய விஷயங்களை தாண்டி முதல்ல அந்த டைட்டிலே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன இந்த மாதிரிலாம் டைட்டில் வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும் எங்களுக்கு. நீதிக்கு தண்டனையாக இருக்கட்டும், இல்லை சட்டம் ஒரு இருட்டையாக இருக்கட்டும், சட்டம் ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், நீங்கள் சின்ன வயசில் பார்த்து உங்களுக்குள்ளே பதிந்த அந்த அனுபவங்கள் தான் உங்களுடைய ஐடியாலஜியே மாற்றுச்சா? சினிமாவை நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். அது வந்து 80s நான் டைரக்டர் ஆகிறேன். அப்போது ஒரு டைரக்டரும் ஒரு பாணியை வச்சுருந்தாங்க. இப்போ நான்
பாரதி ராஜா இவங்கெல்லாம் ஒரே ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து நான், பாரதி ராஜா, இளையராஜா இதெல்லாம் ஒரே பீரியடில் வந்து ஒன்றா சோத்து கஷ்டப்பட்டு ஒருவேளை சோட்டு கூட 3 பேர் கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் பிளான் பண்ணப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வெல் நோன் ஃபேஸை பண்ணலாம் தான் இருந்தாங்க போல். ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ் கூட பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சாங்க போல். உங்களுக்கு எப்படி ப்ரோ இவ்வளோ காசு வருது? பார்ட் டைம் பிஸ்னஸ் ப்ரோ. ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ரீசெண்டாக ஃபோனில் பேசினப்போ கூட தேங்க்யூ ஸோ மச் சார் சொல்லியிருந்தாங்க, பி அ ப்ரவுட்